அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முபாரக் அலி, எம்எஸ் இயற்கை தேனீ பண்ணை, கோலாம்பள்ளம், தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம். யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இது என்னுடைய 38வது பதிவு. தேனீக்களுக்கு சர்க்கரை தண்ணீர் வைக்கும் முறை அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஏன் நம்ம தேனீக்கு சர்க்கரை தண்ணி வைக்கணும்னா, நம்ம புதுசாக தேனீ பெட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது இடம் புதுசாக இருக்கிறதுனால அந்த தேனீக்களுக்கு பூக்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. அது பூக்கள்லாம் தேடி போய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வாரம் கிட்ட ஆகும். ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் அப்படி ஆகும். அது கண்டுபிடிச்சி அந்த தேனியை கொண்டாந்து சேர்க்கணும். அந்த நேரத்தில் அதுக்கு உணவு இருக்காது. நம்ம அந்த நேரத்தில் இந்த சர்க்கரை தண்ணி வச்சா அதை குடிச்சிட்டு நல்லா தெம்பாக போய் அந்த தேனீக்கள் போய் எங்கே பூக்கள் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அந்த தேனீக்களில் போய் அந்த பூக்கள்லேருந்து தேனீ எடுத்துகிட்டு சேமிக்கும். அதுக்கு தான் இதை செய்கிறோம். இப்போ உணவு இல்லாத நேரத்தில் நம்ம அதுக்கு உணவு வைக்கலைன்னா, சோறு பிடிங்க வைக்கலைன்னா, தேனீக்கள் எங்கேயும் ஓடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம இடத்துல அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு தான் இந்த சோறு பிடிங்கி வைக்கிறோம். அந்த சோறு பிடிங்கி எப்படி வைக்கணுங்கிறத இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எட்டேருந்து எடுக்கிறதுனால அதை தெளிவாக காட்ட முடியல. அதனால் இந்த சோறுபடி எப்படி வைக்கிறோங்கிறத இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், பாருங்கள். நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பாக்ஸில் கயிறு இருக்கும். அந்த கயிறை அவுத்துட்டு அந்த மேலே இருக்கிற அந்த மூடி இருக்குது பாருங்கள், அந்த மூடி எடுத்து வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற சூப்பர் பாக்ஸில் 5 ஃப்ரேம் இருக்கும். அதில் ஒரு ஃப்ரேமை எடுத்து வச்சுட்டு அந்த இடைவெளியில் ஒரு கப்பில் ஜீனி, அதாவது ஒரு கப்பு, ஒரு 200 கிராம் இருக்கிற அளவுக்கு ஒரு கப்பு, அது ஃபுல்லாக ஜீனி. அதே மாதிரி தண்ணி, ஒரு கப்பு ஜீனி, ஒரு கப்பு தண்ணி, ரெண்டையும் நல்லா கரைச்சி அதை என்ன செய்யணும்னா, ஒரு பவுலில் அதை உள்ள பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற ஒரு டப்பாவில் எடுத்து அதை ஊற்றி அதை மேலே இருக்கிற அந்த சூப்பர் பாக்ஸில் அந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரேம் நடுவில் அது கீழே சாயாமல் அதை சரி பண்ணி அந்த பாக்ஸை, அந்த சோறு பீடிங்கை அந்த கப்பில் ஊற்றி வைக்கணும். ஊற்றி வைக்கிறது மட்டும் இல்லை, அதில் சின்ன சின்ன குச்சிகளை போடணும். இல்லைன்னா சின்ன சின்ன இலைகள், காஞ்ச இலைகளை போடணும். அப்படி போட்டாக்கா அந்த பூச்சிகள், அந்த ஈக்கள் என்ன செய்யணும்னா, அந்த சோறு பீடிங்கை குடிச்சிட்டு அந்த குச்சி வழியாக மேலே ஏறி வந்துடும். நம்ம இது போடாமல் வெறும் ஜீனி தண்ணி சோறு பீடிங்கன்னு வச்சோம்னாக்கா அது போய் இறங்கி அதை குடிச்சிட்டு மேலே வர முடியாமல் ஈக்கள்லாம் அதுலேயே கலந்து இறந்து போயிடும். அதனால தான் நம்ம அந்த சின்ன சின்ன குச்சிகளை போடுறோம், இல்லைன்னா காஞ்ச இலைகளை போடுறோம். இதை போட்டு வச்சுட்டு அந்த மேலே என்ன செய்யணும்னா, அந்த மூடியை இருந்த மாதிரி மூடி வச்சுட்டு கயிறை நல்லா டைட்டாக கட்டி வச்சிடணும். இதே மாதிரி செஞ்சிட்டோம்னா அது என்ன செய்யணும்னா, ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார அந்த எல்லா ஈக்களும் அந்த சோறு பிடிங்கை குடிச்சிடும். குடிச்சு முடிச்சுட்டு பூக்களை தேடி அது போய் அந்த தேனி எடுத்துகிட்டு வரும், மரகந்தம் எடுத்துகிட்டு வரும், அந்த இதில் சேமிக்கும். இப்போதைக்கு நம்ம சோறு பிடிங்கை மட்டும்தான் வைக்கிறோம். இதை முடிச்சுட்டு அது பூக்கள்லாம் போய் தேடி அந்த எல்லாம் எடுத்துக்கொண்டு வைக்கும். அந்த அடைகளை சேமித்து வைக்கும். வச்ச பிறகு அந்த ஈக்கள் என்ன செய்யணும்னா, மேலே இருக்கிற கீழே இருக்கிற இந்த புழு அறையிலேருந்து அந்த ஈக்கள்லாம் மேலே இருக்கிற சூப்பர் அறைக்கு போய் அந்த தேனீக்களை அந்த அடையை சின்ன சின்னதாக கட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் மேலே இருக்கிற மூடி இருக்கு பாருங்கள், அதிலெலாம் அந்த ஈக்கள் உட்காந்துருக்கும். அந்த மூடியில் அதிகமாக ஈக்கள் உட்காந்துருக்கும். அந்த மேலே இருக்கிற சூப்பர் பாக்ஸ்லேயும் சின்ன சின்னதாக கட்ட ஆரம்பிக்கும். ஈக்கள் நிறையா உட்காந்துருக்கும். அது மாதிரி
அந்த மேலே இருக்கிற அந்த சூப்பர் அறையில் அந்த சுவர் பிடிங்கி வச்சாச்சு. வச்ச பிறகு அந்த மேலே வந்து மூடியை விட்டு மூட போகிறோம். அதை மாதிரி மெதுவாக மூடணும். அந்த ஈக்கள் வந்து மேலே உட்காந்துருக்கும். நம்ம மூடும் போது அந்த ஈக்கள் அடிபடக்கூடாது. ரொம்ப மெதுவாக அதை எடுத்து மூடணும். முடியாச்சு. அந்த கயிறு எடுத்து நல்லா டைட்டாக கட்டி வைக்கணும். இந்த கட்டுறோம் பாருங்கள், அதே மாதிரி நல்லா கட்டணும். நான் கையில் வந்து அந்த க்ளோவ்ஸ் போட்டு அந்த கவர் போட்டு தான் நான் கட்டிகிட்டு இருந்தேன். இந்த ஈக்கள் வந்து இந்த கையெல்லாம் வந்து உட்காந்து கடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பயம், புதுசாக இருக்கிறதுனால. இப்போ அந்த கவரை எடுத்துட்டு தான் கட்டுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம ரொம்ப பொறுமையாக கட்டினா அந்த ஈக்கள் வந்து நம்ம கைகளில் கடிக்காது அப்படின்னு அதை செய்கிறேன். ஆனால் எந்த ஈக்களும் கையிலையும் உட்காரல, கடிக்கவும் இல்லை. அது இந்த ஈக்கள்கிட்ட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈக்கள்கிட்ட பழக வேண்டியிருக்கு. அதை பழகி அந்த ஈக்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளை பற்றி அந்த ஈக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தங்க புரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது நண்பர்களாகிடணும்னு வச்சுங்களேன். ஈக்களுக்கு நம்ம நண்பன், நமக்கு அந்த ஈக்கள் நண்பன். அந்த அளவுக்கு நம்ம பழகிட்டோம்னா அந்த ஈக்களை வந்து நம்மளை கடிக்காது. சாதாரணமாக கையில் க்ளோவ்ஸ் இல்லாமல், அதை தலையில் மாஸ்க் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக நம்ம வந்து அதை திறந்து என்னென்ன நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். அந்தந்த நேரத்தில் அது வேலைகள் தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்தந்த ஆள் தகுந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யலாம். ஆனால் இதில் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப கவனமாகவும் நம்ம கையாண்டோம்னா இந்த ஈக்கள் நம்மளை வந்து கடிக்காது. ரொம்ப பொறுமையாக கையாளணும். அதே மாதிரி தான் ரொம்ப பொறுமையாக தான் நான் இப்போ அதை செஞ்சிட்ருக்கேன். ஆனாலும் புதுசுங்கிறதுனால பயம் இருக்குது. பயந்துக்கிட்டு தான் செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாரம் அடிப்பலகை சுத்தம் பண்ணல, வாரம் அதுக்கிட்ட நெருங்கி அடிப்பலகையை எடுத்து சுத்தம் பண்ணி ஒன்றும் பொறுமையாக நம்ம அதை செயல்படுத்தினா அது கடிக்காது. ஆனால் கடி வாங்காமல் நம்மளால் நிச்சயமாக அதை செய்ய முடியாது. நம்ம என்ன நெருங்கி பார்க்கனாலும் ஒவ்வொரு பூச்சியாவது கடிக்கும். இன்ஷா அல்லாஹ்